சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இங்க பாரு, நீ இருந்தே ராம்லட்ச இப்படி பண்றாங்கப்பா. இப்படி நாளைக்கு நீ இல்லைன்னா நாங்க எப்படிப்பா இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்லப்பா. நீ வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வந்து உன்னை மிரட்டினாங்க? மதுரையில் காவல்துறை மிரட்டலால் மனமுடைந்த முதியவர் ஒருவர் காவல் நிலையத்திலேயே தனது உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பைக்காரா பகுதியை சேர்ந்தவர் 56 வயதான நாராயணன். இவருக்கும் இவரது தம்பி சிவமார்க்கண்டன் குடும்பத்திற்கும் இடையே நீண்ட காலமாக சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி கோவில் கழிவுநீர் வெளியேற்றம் தொடர்பான வாக்குவாதம் வன்முறையாக மாறியது. இந்த மோதலில் நாராயணின் பற்கள் உடைக்கப்பட்டு பதிலுக்கு அவரது மகன் ராஜனும் சிவமார்க்கண்டத்தை தாக்கியுள்ளார். இது குறித்து நாராயணன் சுப்பிரமணியபுரம் C2 காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் நாராயணின் புகாரை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதே சமயம் எதிர்தரப்பான சிவமார்க்கண்டன் அளித்த புகாரின் மீது காவல் ஆய்வாளர் தம்பீஸ்வரன் மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது போய் இங்கே ஒரு தரப்பிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. படுகாயமடைந்த நாராயணின் புகாரை புறக்கணித்த போலீசார் எதிர்தரப்பு புகாரை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு நாராயணின் குடும்பத்தை டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் மரண போராட்டத்திற்கு இடையே நாராயணன் அளித்துள்ள வீடியோ வாக்குமூலம் பலரையும் அதிர வைக்கிறது. உன் மகன்களை ஒப்படைக்கவில்லை என்றால் அவர்கள் மீது பொய் கேஸ் போட்டு வழக்கையே சீரழித்து விடுவோம் என போலீசார் மிரட்டியதாக அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தொடர் மிரட்டலால் மன உளைச்சலுக்கு ஆளான நாராயணன் நீதி கிடைக்காத ஏக்கத்தில் காவல் நிலைய வளாகத்திலேயே தீக்குளித்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்றிருக்கிறார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு தற்போது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்து வருகிறார். தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் அவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமை ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையே மிரட்டல் விடுத்ததாக எழுந்துள்ள இந்த புகார் மதுரை மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகாரில் உண்மை இருக்கிறதா, சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் ஜெயிச்சுருக்கேன். என் வீட்டு சாயை கொண்டு கொடுத்தீங்க, சாயை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த தீர்வை கொண்டு போய் சாயை சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன். 6 கஷ்டம் கொடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ தண்டீஸ்வரன் சொல்லுவியா? தண்டீஸ்வரன் அது மாதிரி போனோம். சொல்லலை, அவனையும் சொல்லியிருக்கணும்ல. சரி, இது நம்மளுக்கு தேவையா? நான் தான் இன்னைக்கு பேசிக்கிறோன்னு சொல்லி நிற்கின்றேன். நீ எதுக்கு இந்த வேலை பார்க்குற? கண்ணூர் கேட்டேன். கலருக்கு வாங்க போயிருக்காங்க. நீ ஏன் ஏக்கத்தை கூட பாப்பா. இங்க பாரு, நீ இருந்தே ராம்லட்ச இப்படி பண்றாங்கப்பா. இப்படி நாளைக்கு நீ இல்லைன்னா நாங்க எப்படிப்பா இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்லப்பா. நீ கொஞ்சம் யோசி, எங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல. அவங்க சொன்னாங்க காலையில் ஒரு மிரட்டினாங்க 4 நேரத்தில். அதுக்கு நீ என்ன சொன்ன? அது என்ன சொல்லிட்டு போனேன்? போச்சுக்கிறேன் 9 மணிக்கு வரணும். ஒரு இடம் பூரா முடிச்சு கொண்டு வருஷத்தை கஞ்சா வச்சு போட்டுருக்கேன். சரி அப்படின்னாங்க. நாங்கள் ஏற்கனவே விசாரிச்சு வந்துட்டோம். நாளைக்கு தான் நம்ம வருஷம் இருக்கு தேடிக்கு இருக்கோம். இந்த மேலூர் போயிட்டு இப்போ போயிருக்கா, காரைக்குடி போயிருக்கா, வந்துடுவா, என் பேர் வந்துடும் அப்படின்னேன். அப்படியே என்ன பார்த்துக்கேன் வந்து போய் திரும்பி பழையபடி வந்துட்டாங்க. பழையபடி வந்துட்டாங்க. வந்தேன் பேர் சரியா மப்டி ட்ரெஸ்ஸில் வந்தாங்களா? வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர்த்த வந்து உன்னை மிரட்டினாங்க? 20 பேர் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? உன்னை கொள்ளை அடிச்சேன்னா வந்து உன் பிள்ளைங்க வருவாங்க, நான் பிடிப்பேன்னு சொன்னாங்களாப்பா? கஞ்சா கேஸ் போட்டுருவோம், பிள்ளைய பிடிச்சி போட்டுருவோம், குடும்ப கொண்டு வந்து ஒப்பட நல்லா இல்லை. எங்கள் ஆத்தா சொல்றதுக்கு எங்கள் அம்மா சொல்றதுக்கு 3 வருஷம் வரைக்கும் அவள் கூப்பிட்டாங்க. கொலை ஒன்றே வெளியடிக்கான். நாங்கள் எதுக்கு அவ்வளோ வரோம்னு சொன்னேன். அவனை உள்ள தடவை எனக்கு வேலை, நீ வெளியில் தான் கிண்டு வரணும்னு சொன்னேன்.
என் பேர் ஆனந்தி, எங்கள் அப்பா பேர் நாராயணன். நேற்று காலையில் 11 மணிக்கு C2 சுப்பிரமணியம் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு எங்கள் அப்பா வந்து தீ குளிச்சிருக்கேன்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து எங்கள் அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா அருப்புக்கோட்டைக்கு வேலைக்கு போயிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வந்து ஜிஹெச்சில் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா அதுக்கப்புறம் எங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்கள் பெரியப்பா வந்து கொடுத்துருக்காங்க, போலீஸ் தரப்பு வந்து கொடுக்கல. இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் பார்க்கையில எங்கள் அப்பாவுக்கு இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. 90% ஃபுல்லாக பேர்ன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கழிவுநீர் வாய்க்கால எங்கள் அப்பாவோட தம்பி வந்து மறைச்சிருக்காரு. எங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் முன்விரோதம் இருக்குது. அதை வந்து மறைச்சிருக்காரு. எங்கள் வீட்டு முன்னாடி சேரி சகதியமாக இருக்குது. அதை வந்து வாய்க்கால ஏப்பா மறைக்கிற, கழிவுநீர் வாய்க்கால ஏப்பா மறைக்கிற, அதை வெட்டி விடுப்பான்னு சொல்லியிருக்காரு. வாய்க்கால வெட்ட மாட்டேன், நீ என்னையே வெட்டு, நீ கேஸில் உள்ள போ அப்படின்ற மாதிரி அவர் வம்பிழுத்துட்டே இருந்திருக்காரு. இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இவர் தேவையில்லாமல் எங்களுக்கு கூட பிரச்சனைக்கு வராதுன்னு. அப்போ தட்சிணாமூர்த்தி சார் ரைட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் சும்மா வந்தாலும் நாங்கள் கேஸ் எடுக்க மாட்டோம், அடித்து மண்டையை பிளந்துட்டு வாங்க, நாங்கள் கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இவங்க வந்துட்டாங்க. 10ஆம் தேதி காலையில் இதே மாதிரி இவர் தொடர்ந்து மறுபடியும் இந்த கழிவுநீர் வரதை வச்சு பிரச்சனை வாக்குவாதமாக நடந்திருக்குது. நடந்தோடனே என் தம்பி இங்கே பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எப்போ போய் கொடுத்தாலும் இந்த C2 சுப்பிரமணியபுரம் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி தெரியுமா சார், நாங்கள் எப்போ போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு பிஜேபியில் ஒரு கட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ்காரங்களோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுலேருந்தே எங்களோட கம்ப்ளைண்ட் எப்பவும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் ஒருதலை பட்சமாக தான் பேசுவாங்களே சார். ஆனால் எங்கள் சைடில் இருக்க தரப்பு நியாயத்தை எப்போவுமே கேட்க மாட்டாங்க. நாங்கள் சிஎம் செல்லேருந்து ஃபோன் பண்ணி இதே மார்க்கண்டனோட சண்டை போட்டு வந்திருக்குது, நிறைய வந்திருக்குது. கொலை முயற்சி கேஸ் நிறைய வந்திருக்குது. கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இந்த நிறைய கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் எங்களுக்காக அவங்க எடுக்கவே இல்லை. அதனால அப்பா என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு மண்டையை பிளந்துட்டு வந்தால் தானே இவங்க கேஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி தம்பி கோவமாயி எங்கள் அப்பாவை அவர் போட்டு வம்பிழுக்கும் போது எச்சி துப்பிருக்காரு, வா வெட்டுன்னு வந்து வம்பிழுத்துருக்காரு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆளை இப்படி தள்ளி விட்டுருக்காரு. தள்ளி விடவுமே என் தம்பி அதை பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு மூஞ்சிலே குத்தி இருந்திருக்காரு. அது CCTV ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அப்பாவை அடிக்கிறத பார்த்துட்டு இருந்த என் தம்பி வந்து என்ன பண்ணிட்டா, நம்ம அப்பாவை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த தென்னை மட்டை இருக்குல்ல, அதை எடுத்து அவர் வந்து அடிச்சிருக்காரு. இப்போ என்னன்னா, போலீஸ் வந்து இந்த 10ஆம் தேதியில் என் தம்பி அடித்த ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு, உன் தம்பி தான் இப்போ கட்டையெட்டு வந்து அடிச்சியா, அப்போ உன் தம்பி தான் வந்து குற்றவாளி, உன் மையன் வந்து குற்றவாளி அப்படின்னு எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லி உன் மையனை கொண்டு வந்து ஒப்படை அப்படின்றாங்க. அப்போ என் தம்பி வந்து பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, 2 பேரும் BE படிச்சுட்டு இருக்காங்க. அதனால படிக்கிறாங்க சார், நான் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க, நான் பரீட்சை முடிஞ்சோடனே நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. அன்னைக்கு நைட்டே வந்து எங்கள் அம்மா கிட்ட வீடு வீடாக எங்கேயும் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறமா நான் வந்து ஒப்படைக்கிறேன் பரீட்சை முடிஞ்சோனேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் எங்களை கூப்பிடுங்க விசாரணைக்கு, நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வீடாக நைட்டில் வந்து தேடி இருக்காங்க. எங்கள் சொந்த பந்த வீட்டில் எல்லாத்தையும் தேடிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஃபோனை 11ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு வந்து ஃபோனை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு வாரமாக ஃபோன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனாட்சி மேடம் சொல்லி ஒரு மேடம் வந்து விசாரிச்சாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரைடே இன்னைக்கு வந்து தம்பிகளை வந்து ஒப்படைச்சிட்டு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு FIR போடுறதா இருந்தாலும் போடலாம், என்ன பண்ணுறதாலும் நம்ம பேசலாம், பேசிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், 2 தரப்பு நியாயத்தை நான் கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ்காரவங்க நேற்று காலையில் 4 மணிலேருந்தே 2 போலீஸாக வீடுக்கு போயிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஆரோக்கிய பால்லேருந்து கூப்பன் கொடுப்பாங்க. அப்போ 200 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க சார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அருப்புக்கோட்டைக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் தனியாக இருந்தவர். தனியாக இருக்கிறத அவங்க என்ன யூஸ் பண்ணாங்களா என்னன்றது தெரியல. 2 போலீஸாக வந்து வீட்டில் வந்து செக் பண்ணேன், அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. 4 மணிக்கு போலீஸ் வந்துருக்குது, 7 மணிக்கு போலீஸ் வந்துருக்குது, 8:30க்கு வந்திருக்காங்க, 11 மணிக்கு வந்திருக்காங்க, 12:30க்கு வந்திருக்காங்க. அப்போ 11:30க்கே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரிசையாக போலீஸ் 2 போலீஸாக ஒரு 10 போலீஸ்க்கு மேலே 20 போலீஸ் வந்துட்டாங்கம்மா வீட்டுக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம லாயரை வச்சு பேசி பார்ப்போம், நாளைக்கு தான் நம்ம வரேன்னு சொல்கிறோம்ல, அப்புறம் அவங்க இந்த மாதிரி இத்தனை பேர் வராங்க, நம்ம வெள்ளிக்கிழமை தான் பையங்களை கூட்டு வந்து ஒப்படைக்கிறோம்லன்னு சொல்கிறோம், ஆனால் ஏன் இத்தனை நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசியிருக்காங்க சார், என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பொழப்பு வேஸ்ட்டாக போயிடும் போல், மயங்களை வந்து குண்டாஸில் போடுவேன்னு சொல்கிறாங்க, கஞ்சா கடத்தினேன்னு சொல்லி போடுவேன்றாங்க, பிள்ளைகளை விபச்சார கேஸுன்னு போடுறாங்க, நீ வந்து பொருள் வச்சுருந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தொழில் பண்ணுறேன்னு சொல்லி உன் பொண்டாட்டியும் போட்டுருவேன்னு எல்லாரையுமே கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டுறாங்க, எனக்கு பயமாக இருக்குமா, அதனால் இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீ வான்னு எங்கள் அம்மா கிட்ட 11:00க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நான் அடுத்த நிமிஷம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டார், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் வந்து தீ குளிச்சுட்டாரு, நீங்கள் GHக்கு நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருக்கோம், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, எங்கள் அப்பாவா வந்தாரா இந்த போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போனாங்களாம்.
எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா நாங்கள் யாருமே அந்த ஸ்பாட்டில் இல்லை. அவர் எப்படி தீ குளிச்சாரு, இல்லை அவங்க ஊற்றி விட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இத்தனைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே நடந்திருக்குது. ஒரு ஃபயர் சேஃப்டி இல்லாமல், ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் இல்லாமல் அவங்க எப்படி இருந்தாங்க? அவருக்கு 90% ஃபுல்லாக பேர்ன் ஆயிருக்கு சார். எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு பேர்ன் ஆச்சு? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க? ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தடுத்துச்சுன்னு எனக்கு தினத்தந்தி நியூஸில் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு போலீஸ் தடுத்திருந்தா இவ்வளோ பேர்ன் ஆகிருக்காது. ஃபுல்லாகவே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். என்ன டைம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிடுச்சு. என்ன பண்ணாங்க போலீஸ்காரவங்க? என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டாங்களா, இவராக கொடுத்தாரா, எப்படி அங்கே போனாருன்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, எங்கள் தரப்புல இருந்து மட்டும் எதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பிரச்சனை? இவங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்டார்டிங்லேயே இவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் 2 பேருமே கூப்பிட்டு சரியாக வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னா, எங்கள் புகாரையும் வாங்கியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, வாக்குவாதம் எதுவுமே இருந்திருக்கா, நீட்டாக வந்து பேசி முடிச்சுக்கலாம். ஆனால் அவங்க ஒரு சைடாகவே வாங்கிக்கிட்டு எங்கள் கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை சார். நேற்று கூட எங்கள் அப்பா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. நான் மார்க்கண்டே எங்கள் சித்தப்பா பேர் மார்க்கண்டே மனைவி கங்காதேவி, சிவபாலமுருகன், அழகேஸ்வரி, அவங்க மருமகன் கணேசன், இவங்க 5 பேர் தான் எனக்கு பிரச்சனைக்கே காரணம். ஓயாமல் அடிக்கடி 13 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 30 கேஸ் நாங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறோம். கேஸ் வந்து 30 கேஸுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நாங்கள் ஜெராக்ஸ் வச்சுக்கிறோம், எல்லாமே வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு கேஸுக்கு கூட அவங்க எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது. சிஎம் செல்லேருந்து வந்துக்கிறோம், கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிறோம். இல்லை தீ குடிச்சதுக்கு என்னன்னா, இவங்க 20 பேர் சேர்ந்து ஒரே தான் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் வச்சு மயங்கில் ஒப்படன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. போலீஸ் தரப்புலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. 20 பேரும் வந்து போலீஸ் தரப்புலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க? நாங்கள் தான் வந்து அவர் சைடில் வந்து எந்த ஒரு காயம் கிடையாது, எந்த ஒரு அடி கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு தான் அடி. ஒரு தாடை விலைக்கு 2 பல்லு எடுத்திருக்காங்க. இந்த ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆகி தான் போயிருக்காங்க. அவங்க சைடில் ஒரு காயம் கூட கிடையாது. எதுக்கு எங்கள் சைடு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு என்னன்னா, தட்சிணாமூர்த்தி சார் வந்து ஸ்டார்டிங்லேயே 5000 கொடுன்னு கேட்டிருக்காரு. 5000 கொடு, அப்படி இல்லைன்னா மண்டே பொழந்துட்டு வா, அப்போ தான் நான் கேஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை விசாரிச்ச தண்டீஸ்வரன் சார் 50,000 கேட்டிருக்காரு. 50,000 கொடு, நான் சின்ன கேஸாக போட்டு விட்றேன் உன் மயம் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட காசு இல்லை சார். நம்ம நியாயமாக போகிறவங்க நியாயமாக தான், எங்களுக்கு நியாயம்தான் வேணுமே. இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்னன்னா, நான் விவசாயி, காசு இல்லைன்னா வராத போட நாயேன்னு இருக்காங்க. அதனால எங்கள் அப்பா வந்து இது பண்ணிட்டாரா என்னன்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு என்னன்னா, என் தம்பிகளுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்கள் அப்பாவோட நிலைமை இன்னைக்கு கவலைக்கிடமாக தான் இருக்குது. எந்த டைம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, அவங்க 5 பேர், இந்த 2 போலீஸ்காரவங்க 7 பேரையும் நாங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் சார். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாங்கள் அது வரைக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள் அப்பாவை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக இனியாவது நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இதை வச்சு அவங்க என் தம்பிகளை ஏதாவது பண்ணிடலாம், கஞ்சா கேஸில் போட்டுடலாம், அந்த மாதிரியே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என் தம்பிகளுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்க சின்ன பையங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களை வந்து விபச்சார கேஸில் போட்டுருவேன் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்களுக்கு, என் தம்பிகளுக்கு, எங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்புன்னு. 2வது, இந்த C2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு எந்த விசாரணையுமே வேண்டாம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த புகாருமே அவங்க எடுக்கலை. இனிமேல் யாராவது விசாரிச்சாங்கன்னா வேற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இல்லை வேற இடத்துலேருந்து எங்களை விசாரிச்சா அதுவே எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சார். எங்களுக்கு இந்த இது வேண்டாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.